Hi friends, welcome to our channel. கொடைக்கானல் deep vlog பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். I was already talking about the previous arts. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லெட்ஸ் கோ டு த வீடியோ. நாங்கள் திருச்செந்தூரில் இருந்து தான் கொடைக்கானலுக்கு போனோம். ஃபஸ்ட்டு திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு பஸ்ஸில் போய் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் ரிசர்வ் பண்ண ட்ரெயின் சென்னை எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான். ஃப்ரைடே மார்னிங் 8:25க்கு திருநெல்வேலி ஜங்ஷனுக்கு வந்துட்டு ஷார்ப்லி 9 o'clock ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொடைக்கானல் ரோட் ஜங்ஷனுக்கு 12:15க்கு ரீச் பண்ணிட்டோம். இங்கே இருந்து பஸ்ஸில் வத்தலை கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு அங்கேருந்து கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போகணும். நீங்கள் திண்டுக்கல் ஜங்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடைக்கானலுக்கு பஸ்ஸில் போயிடலாம். கீழே இருந்து கொடைக்கானலுக்கு போக 66 கிலோமீட்டர் மலையிலேயே ட்ராவல் பண்ணணும். லஞ்ச் ஆர் டிஃபன் சாப்பிட்டுட்டு போயிருங்க. மலையில் சுற்றுல வாமிட்டிங் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள் கொடைக்கானல் மவுண்டன் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் போன டைமில் வெதர் 20 டிகிரிலேருந்து 15 டிகிரி வரை இருந்துச்சு. செம குளிர். இந்த டைமில் ஒரு சாங்கை கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணுவோமா? தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா? நம்ம கொடைக்கானல் செக் போஸ்ட்டை ரீச் பண்ணதும் ஃபஸ்ட்டு சில்வர் ஃபால்ஸை பார்க்குற மாதிரி தான் வியூ இருக்கும். ஃபஸ்ட்டு நாங்கள் போன இடம் பில்லர் ராக்ஸ் தான். நாங்கள் போன எல்லா இடத்துக்கும் என்ட்ரி டிக்கெட் உண்டு. நாங்கள் போன 7 பிளேஸுக்கும் ஒரு என்ட்ரி பேயை கார் டிரைவர்கிட்ட கொடுத்து பே பண்ண சொல்லிட்டோம். மேக்ஸிமம் பெர் ஹெட்டுக்கு 30 to 40 ருபீஸ் தான் இருக்கும். இந்த பில்லர் ராக்ஸில் 3 பாறையை செங்குத்தாக நிறுத்தி வச்ச மாதிரி இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொடைக்கானலுக்கு வந்த மட்டும் ஷாப்பிங் பண்ண நிறைய ஷாப்பிங் சென்டர் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருட்கள் அங்கே பிறகே பிடிக்குது கடலை வந்த பிறகே புரியுது உலகை. நேற்றின் இன்பங்கள் யாவும் கூடியே இன்றை இப்போதை அர்த்தமாக்குதே. இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளையோர் அர்த்தம் காட்டுமே. கொடைக்கானலில் கட்டாயம் பார்க்க வேண்டிய இடத்துல இதுவும் ஒன்று. பைன் ஃபாரஸ்ட், அதாவது தேவதாரு வனம்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கே நூற்றுக்கணக்கான பைன் ட்ரீ இருக்கும்னு சொல்கிறாங்க. 1906 இந்த மரத்தை நடுவதற்கான நடவடிக்கையை பிரிட்டிஷ் அதிகாரி திரு H.T. பிரைட் ஏற்பாடு செய்துள்ளார். இந்த இடத்துல நிறைய மூவி சாங்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. அடுத்து நாங்கள் போன இடம் கொக்கரி நடைபாதை. கொடைக்கானல் லேக் பக்கத்தில் இருக்குது. இது 1 கிலோமீட்டர் தூரமுள்ள நடைபாதை.
இந்த நடைபாதை கடைசியில் நிலப்பரப்பின் கண்காட்சிக்கான ஒரு கண்காணிப்பகம் இருக்குது. அதாவது ஒரு ஆளுக்கு 20 ரூபா. அந்த அதை பே பண்ணி நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா அந்த நிலப்பரப்பை வந்து நம்ம பக்கத்தில் பார்க்குற மாதிரி வியூ கொடுத்துருப்பாங்க. அடுத்து நாங்கள் போன இடம் தான் குணா குகை. இந்த குணா குகை கொடைக்கானலில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. 1827 ஆண்டு அமெரிக்காவை சேர்ந்த திரு B.S. வார்டு என்பவர் இந்த இடத்தை கண்டுபிடித்ததாக வரலாறு கூறுது. இங்கு குணா படத்தை எடுத்த பிறகு இந்த இடம் வந்து இன்னும் பெரிய புகழ்பெற்று மாறியதுனால அதுக்கு குணா குகைன்னு பேர் வந்தது. ജിംഗള ജിംഗ ജീവൂമ്പ ജിംഗള ജിംഗ കണ്ണമലിക്കും കില്ലാതെ കണ്ണുളി മങ്ക சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே சிங்களத்து சின்ன குயிலே எனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லும் மயிலே ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா ஜிங்கள ஜிங்கா ஜீபூம்பா ஜிங்கள ஜிங்கா யாருங்க நீ யாரோ நீ வேலி கட்ட பூமி பங்கு செய்தாரோ கீச்சொன்றும் கேட்காதோ பூவாசம் தாக்காதோ உடைய தீரத்தின் சொந்தமாக செய்தாரோ உயிரே 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 ஒரு பொது. அடுத்து நாங்கள் போன இடம் வந்து என்னதுன்னா பிரையன்ட் பூங்கா. இந்த பூங்கா சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது. எண்ணற்ற மலர்கள் மற்றும் அதன் மனங்களால் பூக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம், குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம், அதிசயமே அசந்து போகும் நீ எந்த அதிசயம். கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி